லைவ் தமிழ் செய்திகள். அரங்கையே அதிர வைத்த பிரதிபா சீசன் 5 சரிகமபா நிகழ்ச்சியில் நடைபெற்றது. யார்தான் வெற்றி பெறுவார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இதற்கான போட்டிகள் ஒவ்வொன்றும் தற்பொழுது மெகா ஆடிஷன் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான ஆடிஷன் நிகழ்ச்சி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் மே 24ஆம் தேதி ஒளிபரப்பப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடிகர் டி ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் பிரதிபா என்ற போட்டியாளர்கள் உருக்கமாக பாடி பலரையும் அதிர வைத்திருந்தார். பலரும் கண்கலங்கி நின்றார்கள். இந்த சிறுமிக்கு இவ்வாறு பாடக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா என்று டி ராஜேந்திரன் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு திறமையாக பாடியிருந்தார். அவர் ஈரோடு பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்கு பலரும் அவரின் நிகழ்வான சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரதிபா அவர்கள் பாடும் பொழுது பலருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டதாக, அவரின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பாடலாக அது மாறியிருந்தது. போட்டியாளர் பிரதிபா பாடியதும் அங்கிருக்கின்ற நடுவர்கள் எழுந்து நின்று அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவித்தார்கள். அந்த சிறுமியின் ஆசையும் அந்த பெண்ணின் சிறுமி என்பதை விட அந்த பெண்ணின் ஆசை வெற்றி பெற்றிருக்கின்றது. எதிர்காலம் அவர் சிறப்பாக வாழ்வதற்கும் அங்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. கவலைகள் பல தன்னோடு கூடி வாழ்வதால் ஒவ்வொருவரும் சோகங்களை வெளிக்கொணர்கின்றார்கள். சர்வதேசத்தில் இருக்கின்ற பலரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாலா புறத்திலும் இருந்து கலந்து கொள்ளும் ஒவ்வொரு போட்டியாளர்களும் சோகம் நிறைந்தவர்களாக இருப்பதுவே அதிசயமாக பார்க்கப்படுகின்றது. இங்கு வருகின்றவர்கள் இவ்வளவு சோகங்களை சுமந்து வருகின்றார்களா? வேதனைகளுக்கும் சோகங்களுக்கும் இடையில் இவர்களின் போராட்டம் எப்படி அமைந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது பலரையும் கண்கலங்க வைக்கின்றது. நிகழ்வான சம்பவங்கள் பல இந்த சரிகமபா மேடையில் நடந்து முடிகின்றன. வெற்றியும் தோல்வியும் ஒரு பக்கம் இருக்க வாழ்க்கையில் இவ்வளவு விசித்திரங்கள் நடைபெறுகின்றதா என்று பலர் எதிர்பார்க்காமல் தங்கள் வாழ்க்கையை கூறிக்கொள்கின்றார்கள். நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஈடற்றம் அல்லாத முயற்சிகளுக்கு வெற்றி அளிக்காத சம்பவங்களாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு அடைக்கலம் கோரும் ஒரு இடமாக சரிகமபா நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். அதில் தனது திறமையை நிரூபிக்கும் பொழுது தனக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று நம்பி வருகின்றார்கள். ஆகவே இப்படியானவர்களுக்கு வாழ்க்கையே சிறப்பாக அமைய லைவ் தமிழ் செய்திகள் என்றும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றன.